Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தியரம் 12.1 and தியரம் 12.2, a very important 3 mark question. பப்ளிக்கில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்னா ஒரு செட்டு, அந்த செட்டுக்குள்ளார ஒரு பைனரி ஆப்ரேஷன், மல்டிப்ளிகேஷனோ அடிஷனோ டிவிஷனோன்ற மாதிரி ஒரு பைனரி ஆப்ரேஷன் அவங்க ஜோடியாக இருக்கிற இடத்துல ஐடென்டி எலிமெண்ட் கிடைச்சிதுன்னா அது யூனிக் ஒன்று தான் இருக்கும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ப்ரூஃப். இதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் பாருங்கள். ப்ரூஃப் ஆரம்பிக்க போகிறோம். லெட்டு அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் யார் என்றால் ஒரு செட்டு, எஸ்ன்னு ஒரு செட் எடுத்துக்கலாம், அவன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு பைனரி ஆப்ரேஷன் பி அண்ட் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர். இது அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சராக வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு லைன். இதில் ஐடென்டி எலிமெண்ட் இருந்தால் அது யூனிக்னு சொல்கிறாங்க. அப்போ ஐடென்டி எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். லெட்டஸ் அஸ்யூம் ஐடென்டிட்டி எலிமெண்ட் எக்ஸிஸ்ட். ஐடென்டிட்டி எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கலாம். இப்போ இந்த சம்மில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு செட் எடுத்துக்கினேன், அந்த செட்டுக்கு ஒரு ஆப்ரேஷனும் எடுத்துக்கிட்டேன் ஜோடியாக, அதுக்கு பிறகு தான் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர். இந்த சம்மில் ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்னு முடிவுக்கு வந்தாச்சு. ஆனால் அந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் யூனிக், ஒருத்தவன் தான் அவன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்போது நல்லா தெரிஞ்சுங்க, இந்த ஃபேமிலியில் ஒரு ஆள் தான் இருக்கிறான் ஐடென்டிட்டி எலிமெண்ட் நான் ப்ரூவ் பண்ணணும். நான் வேணுமே பொய் சொல்கிறதுக்காக 2 பேர் இருக்கிறதா சம்ம ஆரம்பிக்க போகிறேன். நான் விதண்டாவாதமாக இந்த சம்முக்கு 2 பேர் சொந்தக்காரர்கள், இங்கே ஐடென்டி எலிமெண்ட் ஒரு ஆள் கிடையாது 2 ஆள் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். சப்போஸ் நான் டபுள் ஆக்ஷன் கொடுக்க போகிறேன். சப்போஸ் E1 அண்டு E2 be 2 identity elements of yes. நான் வேணுமே என்ன பண்ணுறேன்னா, இந்த குடும்பத்தில் ஒரு ஐடென்டிட்டி தான், இந்த குடும்பத்துக்கு சொத்து ஒருத்தவன் தான். ஆனால் நான் வேணுமே என்ன செய்கிறேன், 2 பேர் இருக்கிறதா சப்போஸ் வேணுமே எடுத்துக்கிறேன். அப்போ இந்த சம்மில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஒரு ஐடென்டிட்டி, ஆனால் நான் வேணுமே என்ன பண்ணியிருக்கேன்னா 2 பேர் இருக்கிறதா எடுத்துன்னு இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குடும்பத்துக்கு ஒரே ஒரு வாரிசு தான், ஆனால் நான் வேணுமே என்ன செய்கிறேன்னா 2 வாரிசு இருக்கிற மாதிரி படத்தை ஆரம்பிக்கிறேன். அப்போ 2 வாரிசுனா 2 பேருக்கு சொத்து பிரியும், எல்லாமே 2 பேருக்கு பிரிஞ்சிடும். அதனால் 2 பேர் இந்த சம்மோடைய ஹீரோஸாக உள்ளார நுழையிறாங்க. சரி, இப்போது என்னுடைய டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. கேஸ் 1 ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். கேஸ் 1 எடுத்துக்கிட்டு E1 நான் ஐடென்டிட்டியாக எடுத்துக்க போகிறேன், E2 ஒரு எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ண போகிறேன். E1 ஐடென்டிட்டியாக எடுத்துக்க போகிறேன், ஏன்னா 2 ஐடென்டிட்டி இருக்குது நம்மக்கிட்ட. லெட் E1 be ஐடென்டிட்டி எலமெண்ட். அப்போ இந்த சம்மில் நான் என்ன செய்கிறேன்னா இவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஐடென்டிட்டி என்றால் மிரர், ஒரு கண்ணாடி மாதிரி. ஐடென்டிட்டி என்றாலே ஒரு செட்டோடைய கண்ணாடி மாதிரி. அப்போ E1 கண்ணாடியாக எடுத்துக்கினேன். லெட் E2 be ஆர்பிட்ரரி எலமெண்ட். அப்போ E2 யாரோ ஒரு டம்மி ஆளாக எடுத்துக்கிட்டேன், ஒரு எலமெண்ட்டாக எடுத்துக்கிட்டேன் எஸ்ஸில் இருந்து. ஆர்பிட்ரி எலமெண்ட் ஆஃப் எஸ், எஸ்ஸோடைய ஒரு டம்மி எலமெண்ட், ஒரு ஆர்பிட்ரி எலமெண்ட், ஏதோ ஒரு எலமெண்ட். அப்போது கேஸ் 1ல் நான் யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறேன், E1க்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. E1 இஸ் மை மிரர். மிரருக்கு முன்னாடி போயிட்டு யார் நிற்க போகிறாருன்னா E2 நிற்க போகிறாரு. அதான் ஞாபகம் வச்சுங்க, ஒரு கண்ணாடி முன்னாடி போயிட்டு நான் நிற்கிறேன். அப்போ யார் தெரியவா, என் முகம் தான் தெரியும். அதே மாதிரி E1 என்ற கண்ணாடிக்கு முன்னாடி E2 என்ற ஒரு எலமெண்ட் போய் நின்றுச்சுன்னா E2 தான் தெரியும். மாற்றி செய்ய போகிறேன். எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு நிற்க வச்சுட்டு கண்ணாடியை மாற்றி அந்த பக்கம் வைக்க போகிறேன். அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சம்முடைய கண்ணாடி யார், E1. நான் ரெட்டில் போட்டிருக்கிறது தான் மிரர். இவன் ஒரு பர்சன்.
கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கிறான், அல்லது இவங்க நின்றுட்டு கண்ணாடி அந்த பக்கம் வைக்கிறார். எப்படி வச்சாலும் நமக்கு யார் தெரியவா? E2 தான் தெரிவார், E1 தெரியாது, எனது கண்ணாடி. அப்போது E1 இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட் சூஸ் பண்ணிக்கிட்டு E2வை ஒரு பர்சனாக, ஒரு மனுஷனாக, ஒரு எலமெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கிட்டு மிரருக்கு முன்னாடி போயிட்டு E2 நிற்கணும். E2 தான் தெரியும். கண்ணாடி இப்படி வச்சுட்டு திருப்பி E2 இந்த பக்கம் நிற்கணும், திருப்பி E2 தான் தெரியும். அப்போ E2 தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இதுதான் ரிசல்ட் நம்பர் 1. இது கேஸ் 1. இதே மாதிரி கேஸ் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கேஸ் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கேஸ் 2 என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே உல்டாவாக பண்ண போகிறேன். லெட்டு E2வை மிரராக மாற்ற போகிறேன். ஏன்னா 2 மிரர் இருக்குது, E1 மிரர், E2 மிரர். அப்போது E2வை மிரராக எடுத்துக்க போகிறேன். E2 be the identity element, be identity element. அப்போது E1 என்னவா செய்வீங்க? ஆர்பிட்ரி எலமெண்ட்டாக எடுத்துக்கணும். லெட் E1 be the arbitrary element of S. element of S. அதே ஐடியா தான். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இவன் மனுஷன், இவன் ஒரு பர்சன், E2 தான் நம்மளுடைய கண்ணாடி, E2 இஸ் மை மிரர். இப்போ மிரருக்கு முன்னாடி போயிட்டு E1 நிற்க வச்சிருக்கிற, மாற்றியும் செய்ய போகிறேன். மாற்றி எப்படின்னா, ஃபஸ்ட்டு மிரரை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த பர்சன் அந்த பக்கம் நிற்க வைக்க போகிறேன், E1. அப்போது E1னா நான் முன்னாடி மிரர் வைக்கிறேன். அப்போது மிரரில் பார்க்கும்போது E1 தான் தெரியும். திருப்பி மாற்றி வைக்கிறோம். மாற்றி வைக்கும்போது என்னுடைய கண்ணாடி E2 இங்கே வச்சுட்டு நான் தான் E1 கண்ணாடியில் போய் பார்க்குறேன். அப்போது இது மிரர். மிரருக்கு முன்னாடி போய் E1 இப்படி நின்னாலும் சரி, அப்படி நின்னாலும் சரி, உங்களுக்கு ஆள் தான் தெரிவாங்க. இந்த இடத்துல யார் ஆள் என்றால் E1 தான் நம்மளுக்கு எலமெண்ட். இவன் தான் அந்த எலமெண்ட் பர்சன். அப்போ E1 தான் தெரிவான் நமக்கு. இது ரிசல்ட் நம்பர் 2. இப்போ இந்த சம்மோடைய LHS பாருங்கள், E1 into E2 அல்லது E1 star E2. இதை பாருங்கள், E2 star E1. அப்போ LHS ஈக்குவலாக இருக்கும், RHS ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இது அப்படியே ஈக்குவல் தான். ஆகவே இந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட்டும் வேறு ஆளாக இருக்க முடியாது, ஒரே ஆளாக தான் இருக்க முடியும். From 1 and 2 E1 and E2 are not different elements. They are one and the same. They are not different. இப்போ E1 must be equal to E2. அப்போது E1 E2ன்னு வேறு ஆள் கிடையாது. 2 பேரும் நான் ஆரம்பிக்கும் போது வேறு ஆள் நான் ஆரம்பித்தேன். ஆனால் படம் முடியும் போது நம்மளுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, E1 and E2 டிஃப்ரெண்ட் கிடையாது, 2 பேரும் ஒரே எலமெண்ட்டு தான். Therefore identity element is unique. Identity element is unique. அப்போ இந்த சம்முடைய கான்செப்ட், 2 பேரும் சூஸ் பண்ணிக்கணும், E1 E2. ஒரு கேமில் E1-ஐ மிரராக வச்சுக்கிட்டு E2-வை டம்மியாக வச்சுக்கணும், பர்சனாக வச்சுக்கணும். அப்போ மிரருக்கு முன்னாடி ஒரு ஆள் நிற்கும் போது ஆள் தான் தெரிவான். அதனால தான் E2 தெரிஞ்சு தான் இந்த சம் முடியுது. அடுத்தது கேஸ் 2ல் நம்ம என்ன செய்யணும், அப்படியே மாற்றி வைக்கணும். E2-வை மிரராக வச்சுக்கணும், E1-ஐ பர்சனாக வச்சுக்கணும். அப்போ மிரருக்கு முன்னாடி E1 நிற்கும் போது E1 தான் தெரிவான். LHS RHS அப்படியே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த லாஸ்ட் ஆன்சர் E1 E2 ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி முடிச்சிருவோம். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரூஃப். செகண்ட் ப்ரூஃப், அதே அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர், இன்வர்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட். இது செட்டுக்கே ஒரு மிரர் தான், செட்டுக்கே ஒரு மிரர். ஐடென்டி எலமெண்ட் இஸ் யூனிக் ஃபார் த செட் எஸ். குடும்பத்துக்கே ஒரு மிரர் தான். இங்கே ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ஐடென்டிட்டி தான் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இன்வர்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் யூனிக் இஃப் எக்ஸிஸ்ட். இப்போ இதே மாதிரி ஆரம்பிக்க போகிறோம். ப்ரூஃப் ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைன், let x, star be an algebraic structure. Let us assume identity element. இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். Let us assume identity elementக்கு பதில் inverse. Let us assume inverse of element A exist. அப்போ A என்ற ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம்.
அதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு போட்டுக்கலாம். let us assume inverse of an element A exists. அப்போ ஏக்கு இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். சரி, ஆனால் திருப்பியும் ஏக்கு இருக்கிற இன்வர்ஸ் ஒரு ஆள் கிடையாது, 2 பேருன்னு நம்ம படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி இங்கே E1 E2ன்னு ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி A1 A2ன்னு ஆரம்பிக்க போகிறேன். Suppose let us assume inverse of an element A exists. Inverse of exist for element போட்டுங்க. Inverse exist for the element A ன்னு போட்டுங்க. For the element A belongs to S. Okay. Let us assume inverse exists for the element A belongs to S. Suppose இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா E1 E2 மாதிரி A1 A2 be two inverses of A. இப்போ ஏக்கு 2 பேர் எடுத்துக்கிற இன்வர்ஸ், சட்டப்படி ஒரு இன்வர்ஸ் தான் இருக்கும். ஆனால் நம்ம வேணே வில்லங்கமாக என்ன பண்ணுறேன்னா A1 A2ன்னு 2 இன்வர்ஸ் எடுத்துக்கிறேன். இன்வர்ஸோடைய ப்ராப்பர்ட்டி என்ன? ஐடென்டிட்டினா கண்ணாடி மாதிரி ப்ராப்பர்ட்டி, மிரர் மாதிரி ப்ராப்பர்ட்டி. நீங்கள் கண்ணாடி எங்கே வச்சாலும் உங்களுக்கு அந்த ஆள் தான் தெரியும். இது கண்ணாடி, அப்போ இது ஆள், அந்த பர்சன் தான் தெரியும். இது கண்ணாடி, இதுதான் பர்சன், அதனால் E1 தான் தெரியும். ஆனால் இன்வர்ஸோடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஒரு எலமெண்ட்டும், இதுதான் ப்ராப்பர்ட்டிப்பா, ஒரு எலமெண்ட்டும், ஏன்றது ஒரு எலமெண்ட், அவன் கூட இன்வர்ஸ் சேர்ந்தானா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே மாதிரி கேஸ் 1 கேஸ் 2 போட போகிறேன். கேஸ் 1 let A1 be the inverse of A. ஃபர்ஸ்ட் சம் ஆரம்பிக்க போகிறேன். இங்கே எப்படி E1 எடுத்தோமோ அதே மாதிரி A1 be the inverse of A. இங்கே எலமெண்ட்டுக்கு தான் இன்வர்ஸ், அதனால் ஒவ்வொரு வாட்டி சொல்லிக்கினே இருக்கணும். இன்வர்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஒரு எலமெண்ட்டும் அவனுடைய இன்வர்ஸும் சேர்ந்தாலோ அல்லது மாற்றி சேர்ந்தாலோ, இன்வர்ஸும் எலமெண்ட்டும் சேர்ந்தா நம்மளுக்கு கண்ணாடி வந்துடும், E வந்துடும், ஐடென்டிட்டி வந்துடும். திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்வர்ஸ். ஒரு எலமெண்ட்டும் இன்வர்ஸும் அல்லது இன்வர்ஸும் எலமெண்ட்டும் சேர்ந்தால் நமக்கு ஐடென்டிட்டி பிறக்கும். இது கேஸ் 1. கேஸ் 2க்கு வாங்க. கேஸ் 2 இவன் என்ன சொல்லுவான், இவனை யூஸ் பண்ணலை என்னையா யூஸ் பண்ணலன்னு கேட்பான். A2. இப்போ A2வை கூட்டணுவாங்க. let A2 be the inverse of A. இப்போ A2 இன்வர்ஸ்ன்றதுனால அவனுக்கும் அதே ப்ராப்பர்ட்டி தான். என்ன ப்ராப்பர்ட்டி? ஒரு எலமெண்ட்டும் இன்வர்ஸும் சேர்ந்தால் அல்லது இன்வர்ஸும் எலமெண்ட்டும் சேர்ந்தால் நமக்கு என்ன வரும்? கண்ணாடி தான் வரும், E தான் வரும். ஓகே, இது ரிசல்ட் நம்பர் 1, இது ரிசல்ட் நம்பர் 2. இப்போ ரொம்ப ஈஸியாக சம் முடிய போகுது நமக்கு. இங்கே நம்ம E1 இஸ் ஈக்குவல் டு E2 காட்டின மாதிரி இங்கே A1 இஸ் ஈக்குவல் டு A2 காட்ட போகிறோம். எப்படி காட்ட போகிறோம் பாருங்கள். ஸ்டார்ட் வித் A1. வாட் இஸ் A1? A1 என்றால் ஒரு எலமெண்ட், அதுக்கு முன்னாடி போயிட்டு கண்ணாடி வைக்கலாம். தப்பா பாருங்க. அப்போ A1 கண்ணுக்கு தெரியுது. ஏன் கண்ணுக்கு தெரியுது? A1 போய் கண்ணாடி பார்க்குறான். A1 போய் கண்ணாடி பார்த்தா A1 தான் தெரியுமா? அப்போது A1 ஸ்டார் ஈனா A1 தான் நமக்கு தெரியும். ஏன்னா இது மிரர், ஈனா மிரர், ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டு ஐடென்டிட்டி சொல்லிட்டு மிரர். அப்போது A1 இஸ் ஈக்குவல் டு A1 ஸ்டார் E அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக போடலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்க. இஸ் ஈக்குவல் டு A1 ஸ்டார் ஈக்கு பதில் இங்கே இருந்து ஒரு ஆன்சர் காப்பி அடிக்க போகிறேன், இந்த இடத்துலேருந்து ஒரு ஆன்சர் காப்பி அடிக்க போகிறேன். இது அல்லது இது எதை வேணாலும் காப்பி அடிங்க. ஃப்ரம் 2லேருந்து காப்பி அடிக்கிறேன். ஈக்கு பதில் A ஸ்டார் A2 காப்பி அடிச்சுக்கிட்டேன். இதோ இதை காப்பி அடிச்சிருக்கிறேன். திஸ் இஸ் ஃப்ரம் 2, ஃப்ரம் ரிசல்ட் 2. அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ன்றதுனால அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பிராக்கெட்டை மாற்றி போடலாம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பிராக்கெட்டை மாற்றி போடலாம். அப்போ A1 ஸ்டார் A பிராக்கெட்டை மாற்றிட்டேன். ஸ்டார் A2 வெளில போயிடுவான். ஸ்டார் A2. ரிசல்ட் நம்பர் 1க்கு வாங்க. ரிசல்ட் நம்பர் 1ல் A1ம் Aவும் சேர்ந்தா என்ன வரும் பாருங்க? E. ரிசல்ட் நம்பர் 1ல் பாருங்க. A1 ஸ்டார் A இஸ் E.
அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு A1 ஸ்டார் ஏ ஈயா மாறிடும், ஸ்டார் A2 இவன் கண்ணாடி தானே, கண்ணாடிக்கு முன்னாடி A2 போய் நிற்கிறான், நின்னா யார் தெரியவா, A2 தான் தெரியும். இஸ் ஈக்குவல் டு A2. யூ ஸ்டார்டட் வித் A1 ended in A2. இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஒன்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ சம் என்ன முடிஞ்சு போச்சு, A1 is equal to A2. therefore in an algebraic statement inverse of an element is unique அப்படின்னு சொல்லிட்டு சம் போட்டு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சம்மில் 2 ஹீரோஸ் ஆரம்பிங்க, E1 E2. கடைசியாக சம் எப்படி முடியும்னா E1 E2 வேறு கிடையாது, ஒரே ஆள் தான், ஒரே பர்சன் தான் 2 பேரும் அப்படின்னு ப்ரூவ் ஆகிடும். இதில் இன்வர்ஸ் ஆஃப் எலமெண்ட்டை 2 பேர் ஆரம்பிங்க, A1 A2. சப்போஸ் A1 A2 B2 இன்வர்ஸ்ன்னு ஆரம்பிச்சிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக நமக்கு என்ன முடிஞ்சிடும்னா A1 is equal to A2. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் மெட்ரோ கருணாகரன். என்று உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.